இப்போ யாக்கோபை ஆசீர்வதித்து மறுரூபப்படுத்தினார். முதல்ல பாருங்க, இப்போ தேவ தீர்மானத்துக்குள்ள அவனை நடத்துறது ரெபேக்கா தாயார். ஏன்னா கற்பத்தில் இருக்கும்போதே சொல்லிட்டாரு. அப்போ தேவ தீர்மானத்தில் இப்போ டாடியை சொன்ன அடுத்தது தேவ தீர்மானத்தில் உங்களை நடத்துறது ஹோலி ஸ்பிரிட். தேவ தீர்மானத்தில் நம்ம நடத்துறது யாரு? ஹோலி ஸ்பிரிட். எங்கள் மக்களை எல்லாம் தேவ தீர்மானத்தில் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. எங்களை குறித்த தேவ தீர்மானத்தில் ஹோலி ஸ்பிரிட் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எங்களை குறித்த தேவ தீர்மானத்தில் நாங்கள் ஏற்றபடி வேண்டுதல் இன்னதுன்னே தெரியல, தேவ சித்தத்தின்படி செபிக்கிறது இன்னதென்றே தெரியல. ஆனால் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எங்களை குறித்த தேவ தீர்மானத்தின் ஆழங்களை அவர் அறிந்தபடியால் எங்கள் எல்லாருக்காக இவங்களுக்குள்ள என்னெல்லாம் விசுவாசம் வச்சிங்களோ, என்னெல்லாம் தரிசனம் வச்சிங்களோ, என்னெல்லாம் எதிர்பார்ப்பு வச்சிங்களோ, என்னெல்லாம் டைரியில் எழுதுனாங்களோ, நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அது எல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுறாரா, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட பிதாவிடத்தில் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நமக்கு செபிக்கவில்லை என்ற குற்றம் என்ன சாட்சியம் இல்லை. ஜெபம் பண்ணையா அப்படின்ற பிரசங்கம் இங்கே இல்லை, அவரை காமிக்கிற பிரசங்கம் தான் இங்கே. அப்போ இது தேவ தீர்மானம் தெரியும். இப்போ தேவ தீர்மானம் தெரிஞ்சோடனே இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும், வேட்டையாடி எனக்கு கொண்டுட்டு வா, நான் சாப்பிட்டோன்னே என்ன பண்ண போகிறேன், அது தேவ தீர்மானம் இல்லை. இவனுக்கு தெரியாது. கண்ணு வயசான காலத்தில் கண்ணு மங்கி போச்சு, பிரகாசமான மணக்கண்கள் இல்லைன்னு வச்சுக்கலாமே. நம்ம ஆட்களுக்கு இப்போ சொன்ன பாருங்க, அவளுக்கு பிரகாசமான மணக்கண்கள்லாம் இல்லவே இல்லை. இவனாவது சாப்பிட்டு ஆசீர்வதிக்கணும்னா இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசுறதுனாவே என்னமோ தப்பாக பேசுகிறாங்கன்னு இவங்க புரிஞ்சுருக்குறாங்க. ரொம்ப டேஞ்சர். இவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். உடனே என்ன பண்ணா, she move, she work according to his purpose, his second son Jacob. எத்தனை புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்காக உங்களை குறித்த பர்பஸ் தீர்மானத்தில் ஹோலி ஸ்பிரிட் மூவ் பண்ணுகிறார். அந்த தேவ தீர்மானத்துக்கு மாறா ஒரு காரியம் நடக்க போகுது. என்ன பண்ண போறான், சாப்பிட்டு இவனும் போயிட்டான். மாறா நடக்க பிசாசு டைவர்ஷன். ஆனால் இங்கே ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு விரோதமான தேவ தீர்மானத்துக்கு தேவ தீர்மானத்துக்கு மாறாக காரியம் நடக்கும்போது அங்கே ஹோலி ஸ்பிரிட் அதெல்லாம் பெர்மிட் பண்ணவே மாட்டாரு. உங்களை குறித்த தேவ தீர்மானத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை என்ன பண்ணா, ட்ராமாலாம் போட்டு இவன் பயப்படுறான், எங்கள் அப்பா ஆசீர்வாதத்துக்கு போல என்னை சமைச்சா என்னங்கிறது. இவன் சொல்கிறா, உன்மேல் வரும் சாபம் என்ன சூப்பர் சாபம் வராது. இவன் ஒர்க் பண்ணுறா, ப்ராஃபஸில் ஒர்க் பண்ணுறா. ஆகவே போனான், இவன் சாப்பிட்டு கையை தடவி பார்க்குறான், ரோமமாக இருக்கு. சத்தம் யாக்கோபின் சத்தம், சத்தமோ யாக்கோபின் சத்தம். இவன் கையோ ஏசாவின் கையை போல் இருக்கிறது அப்படியே சொல்கிறான். ஆனாலும் வாயத்திறந்து ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் உங்களுக்கு தேவ தீர்மானம் இப்படி வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது ஏமாற்றியா வந்துச்சு? தீர்க்க தரிசனத்தில் வந்துச்சு. நம்ம யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எத்தனை பேர் ஏமாற்றுகிறவர்களாய் இருந்தாலும் அதற்கு மேலே தேவ தீர்மானத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார்.